ஸோ ஹாய், வெல்கம் டு ஓம் டோர். ஸோ இன்றைக்கி நம்ம யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்? நான் ஓம் டோருக்கு நம்மளோடைய அதாச்சி ஆங்கர் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க நேம் நீங்கள் என்ன நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஆங்கரில் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும். மணிமேகலை தெரியும், மக்கா பண்ணா அண்ட் சிவாங்கியும் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நிஷாக்காவும் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க சொல்லி தான் இவங்களோட வீடு அட்ரஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இவங்க சேனலுக்கும் அப்போ தான் கரெக்ட் டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம போனதும் அந்த டைம் தான் பார்க்கலாம். ஸோ அந்த டைமுக்கு வீடியோ மொத்தம் நம்மளுக்கு சுற்றி காமிச்சாங்க. ஸோ எந்தெந்த ஃபோட்டோக்கு அண்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறதோ, வீட்டோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிறதோ, ஸோ அவங்க இந்த டைமில் இந்த ஃபோட்டோ பிக் எடுத்தோம், அந்த மாதிரி ஹாப்பினஸ்லாம் நம்மகிட்ட நிறைய ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்தந்த ஏரியாவில் வாங்கினா எங்கெங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிக் ஃபோட்டோ ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் டைமில் பிக் எடுத்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க கிட்ஸோடைய பிக்கு ஸோ நிறையவே இருந்தது. ஸோ வீட்டோடைய ஃபுல் டிசைன்ஸ் ரொம்ப ஸோ ஒன்று பார்த்து பண்ணியிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. பட் நிறைய டிசைன் இந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க போன ட்ராவல் டைமில் பண்ணது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின கிளாக் அண்ட் திங்ஸ், அந்த விநாயகர் ஸோ இதுக்கு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட தான். ஸோ இது எங்கே வாங்கணும், என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு. ஸோ பட் நான் கூட கேட்டேன், அது என்னது அது அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது விளக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எடுக்கலாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது என்ன போர்டு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கேன், நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் பட் அது அவங்களுக்கு கிஃப்டாக வந்தது அப்படி தான் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்ப காமிச்சாங்க. ஸோ கிச்சன் நல்லாவே இருக்குது. பட் அங்கே ஆனால் நாங்கள் அவ்வளோ நேரம் இல்லை. ஸோ கிச்சன் பற்றி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேல் ஃப்ளோரில் போயிட்டு ரூம் அங்கேயும் கட்டினாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுடைய சைல்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிளாஸ் பார்த்துட்டு இருந்தாங்க, பக்கம் புக்ஸை படித்து. ஸோ அவங்க ஒரு கண்டினியூவாக இருந்தது. பட் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல இல்லையா? ஸோ நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ஃபோட்டோஸ் அவங்க கிட் ஃபோட்டோ அண்ட் சன் ஸோ எல்லாருமே நிறையவே இருந்தது. ஸோ புக்கெலாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு கேட்டேன்னா ஸோ எஸ், எனக்கு அப்பத்துலேருந்தே புக் ரீட் பண்ணுற இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ரூம்லேயும் ஒரு மாதிரியான அண்ட் டிசைன்ஸ் அண்டு ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே நிறைய இருந்தது. ஸோ இதில் நான் பிடிச்சி கேட்டேன். ஸோ அவங்க ஊஞ்சல் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ ஃப்ரீ டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ ஸோ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நம்ம சேனல் பார்த்துருக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி கொடுங்க. அப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணுற வீடியோ மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லை, ஸோ இவங்கக்கிட்ட நம்ம லொக்கேஷன் வாங்கி நம்ம பாண்டியன் ஸ்டோரில் மீனா கேரக்டர் நடிக்கிறாங்களே, ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அதுக்கோசரம் இவங்கக்கிட்ட தான் நம்ம அட்ரஸ்